ஹாய் கைஸ், திஸ் இஸ் கவின். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் எப்படி மோட்டிவ் வேவ் அண்ட் கரெக்டிவ் வேவ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, அது கன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வேவும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சாங்கிற கன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேவும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேட்டு நமக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட் கொடுக்குறது ஃபிபனாச்சி மூலமாக தான் நமக்கு வந்து அடுத்த மூமெண்ட் தரும். அதாவது பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த லெவலை ரீச் பண்ணிடுச்சுன்னா அடுத்த மூமெண்ட் வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக மந்த்லி டைம் ஃப்ரேம், அதாவது லாங்கர் டைம் ஃப்ரேமில் வந்து எப்போவுமே அனலைஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச அந்த அனலைஸ்லேருந்து நம்ம வேவ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்ப்ளீட்டேஷனுக்கும் ஒவ்வொரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் இருக்குது. பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு எப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். பாருங்க, அதில் இருக்கிற இதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் வேவ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது செகண்ட் வேவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் இந்த இடத்துல கொடுக்கும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்போவுமே டேரெக்டாக அப் சைட்லேயே மூவ் ஆகிட்ருக்காது. ஒரு ஸ்மால் கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபிபனாச்சி லெவல் இப்போ 0 to 1 போட்டோம்னா நமக்கு வந்து 2ங்கிற வேவ் வந்து எந்த லெவல் வரைக்கும் கீழே ரீட்ரேஸ் ஆகும், ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போவோங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 0.2க்கான லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.618, 0.786 அண்ட் 0.5. இந்த 3 லெவலில் எந்த லெவல், அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0.618 போக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0.5லேயே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் ரீட்ரேஸ்மெண்ட் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.618. அதுக்கு மேலே 0.786 வந்து ரேர் தான். அது வந்து அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்லேயே பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகிரும். இப்போ இந்த ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து டேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்த்திங்கன்னா 0.5. இந்த 0.5ல் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இந்த இடத்துல கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தது தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக புல்லிஷ் மூமெண்ட்டில் போயிருக்கு. அதனால் இப்போ என்ன இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஏபிசி கரெக்ஷனுக்கு 0.5 வரைக்கும் வந்திருக்குது. ஏபிசி கரெக்ஷன் வந்து இதில் தான் கொடுத்துருக்குது. இதில் லோவர் டைம் ஃப்ரேம் இருக்கிற நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம்னா இதை கரெக்ட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்துருக்குது. அதாவது கரெக்டிவ் வேவ்ங்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டவுன் சைட் தான், இல்லை அப் சைட்லேயும் சம்டைம்ஸ் கரெக்டிவ் வேவ் வருது. இது பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லோ கொடுக்குறது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் வேவ், அதாவது ஒரு கரெக்டிவ் வேவ். இதெல்லாம் ஏபிசி. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட் கரெக்டிவ் வேவ் 5 வேவ் கொடுத்துட்டு தேர்ட் வேவ் போயிட்டு ரீச் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 4th வேவ் ரன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு கரெக்டிவ் வேவ்க்கான 4th வேவ் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அகைன் மார்க்கெட் மேலே போகுதுங்கிறத பற்றி இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ 2 to 3, 2 to 3க்கு நம்ம வந்து வேவ் கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ 2 to 3 பார்த்திங்கன்னா 2 to 3 போட்டது தான் நம்ம வந்து 4th வேவ் வந்து எது வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்போ 2 to 3 போட்டு 4th வேவ்க்கான கன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.382, 1, 0.5 அண்டு 0.236. இந்த 1ங்கிற ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவுக்கே அகைன் வந்து கீழே வரும். ஃபஸ்ட்டு வேவுக்கு வந்து கீழே வரைக்கும் வரது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேவ். அதாவது 0.1ங்கிற ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் அது வரும். லாங்கர் டைம் ஃப்ரேமில், ஹையர் டைம் ஃப்ரேமில் அது வராது. பார்த்திங்கன்னா 4th வேவ் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து நமக்கு வந்து டேப் ஆயிடுச்சு. 0.236 வந்து டேப் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 0.382 ஆர் 0.5, மேக்ஸிமம் 0.382ல் நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கன்ஃபார்ம் கொடுத்துரும். நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏபிசின்ற கரெக்டிவ் வேவ் ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு நிமிஷம் ரெஃப்ரெஷ். பார்த்திங்கன்னா ஏபிசி கரெக்டிவ் வேவ் ஒரு கரெக்ஷனில் தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 0.382 ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது 3815.3 இந்த ரீச் பண்ணிவிட்டு மேபி ரீட்ரேஸ்ட் ஆகலாம்.
இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லிஷ் மூமெண்ட்டில் மேக்ஸிமம் போயிடும். அதாவது ஃபிஃப்த் வேவ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்போவுமே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுக்காது, டேரெக்டாக வந்து ஃபிஃப்த் வேவ் போயிடும், ஃபுல் புல்லிஷ் மூமெண்ட்டில் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற தேர்ட் வேவ் அண்டு ஃபிஃப்த் வேவ், அதாவது இப்போ 0.1க்குள்ளே 5 வேவ் இருக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல தேர்ட் வேவ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த தேர்ட் வேவுக்குள்ளேயும் ஒரு 5 வேவ்ஸ் இருக்குது. பாருங்க, நான் வந்து இதில் இருக்கிற பாயிண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேர்ட் வேவுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிப் எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கணும். அந்த ஃபிப் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே தான் நமக்கு வந்து இந்த தேர்ட் லெவல் வந்து இருக்க போகுது, தேர்ட் அண்டு ஃபிஃப்த். பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா ஃபிப் எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாருங்க. சரிங்க, எல்லா பாயிண்ட்டும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிப் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போயிடலாம். ரெண்டாவது ஒன்று தான் ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன். ஃபஸ்ட் ஒன்று நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது ஃபிப் எக்ஸ்டென்ஷன். இது பார்த்திங்கன்னா 0.1 அண்ட் 2 இந்த 3 லெவலையும் நம்ம போட்டோம்னா இதில் பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக போயிட்டு தேர்ட் வேவ் வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு பார்த்திங்கன்னா 2 இதில் வந்து டிபி, அதாவது தேர்ட் வேவ் தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் வேவ்னால நம்ம வந்து 2 டிபி லெவலில் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 1.618 அண்டு 2.618. மேக்ஸிமம் 1.618 எடுத்துக்கோங்க, அதுதான் மேக்ஸிமம் டிபி வந்து நமக்கு ஹிட் ஆகும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஹையர் டைம் ஃப்ரேமில் 2 டிபியுமே நமக்கு வந்து டேப் ஆயிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா 1.618 வந்து டேப் ஆயிடுச்சு அண்ட் 2.618 வந்து டேப் ஆயிடுச்சு. அதாவது தேர்ட் வேவ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா டிபி ஒன்று பார்த்திங்கன்னா 3708 1.618 அண்ட் 2.618 பார்த்திங்கன்னா 5350 2.618. இது TB1 அண்ட் TB2 செட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் TB1லேயே ரிவர்ஸ் ஆகிரும். அதனால் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோர்த் வேவ் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபிஃப்த் வேவோட கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது ஃபிஃப்த் வேவ் வந்து எங்கே வரைக்கும் போகும். இப்போ 0 to 1 வரைக்கும் போட்டதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவல் வந்து ரீச் ஆச்சு. இப்போ நம்ம வந்து 0.3 to 4 போட போகிறோம். எனக்கு ஒரு நிமிஷம். இப்போ 0 to 3 அண்ட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிறதா ஃபோர்த் வேவ். ஆனால் சப்போஸ் அதில் ஃபோர்த் வேவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஃபிஃப்த் வேவ் வந்து எங்கே வரைக்கும் போகுங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபிஃப்த் வேவுக்கான இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3யோட ஒரு சின்ன ஹையர் ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுக்கும். அண்ட் 0.5 அண்ட் 0.618 இது பார்த்திங்கன்னா 3யோட ஒரு சின்ன லெவலில் ஹையில் இருக்கும், அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து ஃபோர்த் வேவ் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் வேவ் மூவ் ஆகுதுங்கிற கன்ஃபர்மேஷனில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6000 வந்து நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து ரீச் ஆகலாம். இதுபடி தான் பார்த்திங்கன்னா எலைட் வேவ் படி தான் இப்படி வந்து மார்க்கெட் வந்து எப்போவுமே மூவ் ஆகும். இப்போ சப்போஸ் ஃபோர்த் வேவ் தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து என்ட்ரி இந்த இடத்துலேருந்தே ப்ளேஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 3500லேருந்து 3700 அந்த ஃபோர்த் லெவல் அதோட முடியும் மேக்ஸிமம் நினைக்கிறேன். இல்லை சப்போஸ் இப்போயே கூட நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மேலே போகும் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 1000 பிப்ஸ் பக்கம் 1000 to 5000 பிப்ஸ் ஈஸியாக ஃபிஃப்த் வேவில் நம்ம வந்து மூவ்மெண்ட் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ABC அந்த லெவலுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரி எல்லாமே இருக்கும். அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனே நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டிபி ஹிட் ஆகும் கைஸ். பாருங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ABCக்கான வேவ் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழைய மார்க்கெட்டில் இருந்து எடுத்துக்கலாம். அப்கமிங் மூமெண்ட்டை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டே டைம் ஃப்ரேமில் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறத எடுத்துக்கலாம் கைஸ். இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து கரெக்டிவ் வந்து எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுங்கிறத நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் அனலைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்லேருந்து அனலைஸ் பண்ணணும். சப்போஸ் உங்கள் கவுண்ட் ராங்காக இருந்துச்சுன்னா உங்களோட என்ட்ரிஸ் வேஸ்ட் ஆயிரும், உங்களோட ஃபண்ட்ஸ் வேஸ்ட் ஆயிரும் கைஸ். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி என்ட்ரி எடுக்கும்போது ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுங்க. இப்போ 0AB அண்டு C வேவ் பார்த்திங்கன்னா ஒரு லாங்கஸ்ட் கரெக்டிவ் வேவ். இப்போ A to B வந்து டேப் ஆயிடுச்சா இல்லை B வந்து கன்ஃபார்ம் கம்ப்ளீட் ஆயிடுச்சாங்கிற கன்ஃபர்மேஷன் இதில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ 0 to A போட்டு ஃபிப்னாசிக்கு A மாற்றிக்கலாம்.
இப்போ 0 to A வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.5 அண்ட் 0.382. இந்த லெவலில் டேப் ஆனதும் நமக்கு வந்து மார்க்கெட் கீழே விழுந்துடும். அதாவது நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டான சி வேவுக்கு ஒரு கரெக்ஷன் வேவ் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபார்ம் மூமெண்ட் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா பிவேவோட 2 டேப்புமே நமக்கு வந்து டேப் ஆகிடுச்சு. அதாவது 2 பாயிண்ட்டுமே 0.5 அண்ட் 0.381 டேப் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சிவேவுக்கு எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்க்கலாம். 0 to AB. இந்த எக்ஸ்டென்ஷன் போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து சிவேவ் பார்த்திங்கன்னா பாதியிலே கம்ப்ளீட்டாக இருக்கும். அதாவது 1ங்கிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சி வந்து கரெக்டான வேவ் அது கீழே தான். இந்த ஏபிசி இந்த பி டு சி வேவ்க்குள்ளே 5 வேவ்ஸ் இருக்கும். அந்த 5 வேவ்ஸ் தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டிவ் வேவ்ங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் கிடைக்காது. எந்த இடத்துல வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம். அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் மோட்டிவ் வேவில் மட்டுமே நீங்கள் வந்து செட்டப்ஸ் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்போ வேணாலும் வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகலாம். பார்த்திங்கன்னா இப்போ பாதியிலே வந்து மார்க்கெட் டிபி ஹிட் ஆயிடுச்சு, அது கீழே வந்து பிரேக் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி அந்த வேவில் நமக்கு வந்து 5 வேவ்ஸ் நடக்கலாம். பார்த்தீங்கன்னா லைக் மூமெண்ட் இந்த மாதிரி இருக்கலாம். 0, 1 இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்க்கும் எலைட் வேவ் லேர்ன் பண்ணுறதுக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் நெக்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் அப்படின்றதுனா என்னங்கிறத பற்றி அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் நாங்கள் பார்த்திங்கன்னா அப்கமிங் மூமெண்ட் கோல்டு எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பேர்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி போடுறோம் கைஸ். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட அப்கமிங் மூவ்மெண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டிவ் வேவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், அகைன் டவுன் ஆகுமா இல்லை நெக்ஸ்ட்டு இம்பல்சிவ் வேவ் கொடுத்து அகைன் மேலே மார்க்கெட் போகுமாங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.